அம்மா மாயா மாயா என்னடி பண்ற? மாயா என்ன மாயா பண்ற? மாயா நான் சொல்றது கேளு. மாயா, வாட் இஸ் திஸ்? டாடி, இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல யாரும் தலையிடாதீங்க. அம்மா நான் என்னம்மா பண்ண? நீ என்ன பண்ணியா? உன்னால என்ன கண்டவெல்லாம் தாலி இல்லன்னு வெறுப்பேத்துற. மகாராணி மாதிரி வாழ வேண்டிய என்ன ரோட்ல போறவ வரவெல்லாம் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எல்லாம் உன்னால தானே. உன் தாலிக்கு கிடைச்ச மரியாதைனால தானே எனக்கு இந்த அவமானம். அந்த தாலியை கழற்றி. ஏய் மாயா என்னடி இதெல்லாம்? நீ சும்மா இரு. நடுவுல ஏதாவது பேசுனா கொன்னுடுவேன். ஏ நீ கழற்றி. கழற்றி. வேணாமா. கழற்றினா மாயா, என்னது? மாயா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடி. விடுடி. வேணாம் மாயா. ஏய் சொன்னா கேளுடி. வேணாமா. ஏய் வேணாண்டி. இதெல்லாம் பாவம்டி. ஏற்கனவே நமக்கு 1000 பிரச்சனை. இது வெறும் கயிறு தானே. இருந்தா இருந்துட்டு போட்டோம். விடுடி. இந்த கயிறுக்காக தானே அவ்வளவு பெரிய பூஜை நடந்துச்சு. இது பாக்க எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. மாயா, ஸ்டாப் இட். எதனாச்சும் பண்ணு சந்தியா. ஹே மாயா, நீ என்ன முட்டாள? முத்துவோட தாலியை நீ எதுக்கு புடிச்சு இழுக்கிற? அம்மா விடுங்கம்மா. நீ முதலாளி. சர்வன்ட் ரேஞ்சுக்கு நீ கீழே இறங்காத. இவ புருஷன் முனுசாமி தான் இவளை விட்டுட்டு ஓடிட்டான்ல. அப்புறம் எதுக்கு இவளுக்கு இந்த தாலி? தாலி விடுங்க. கழற்றி. மாயா, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவைதான் டாடி, தேவைதான். நீங்க என் இடத்துல இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பீங்க. விடுங்கம்மா. அவ்வளவு அவமானத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் டாடி. ஒருத்தி என்னடானா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவள தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். தாலியை விடுங்கம்மா. அவங்க அவ தாலி எடுத்து பூஜை பண்றாங்க, புருஷன்றாங்க, மரியாதைன்றாங்க, சுமங்கலிங்கிறாங்க. அப்ப நான் யாரு? விதவையா இல்ல வாழ வெட்டியா? ஐயோ மாயா, கர்ப்பமான பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடி. நீ வாய மூடு. நீ கூட தானே அங்க போய் பூஜை பண்ணிட்டு இருந்த. ஏ மாயா, என்னது சின்ன புள்ளத்தனமா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? மத்தவங்களை அடிக்கிறதுனாலயும் திட்டுறதுனாலயும் நம்ம மேல இருக்கிற தப்பு போயிடாது. இப்ப என்ன, ஊர் அறிய உன் கழுத்துல தாலி எரிச்சுனா உனக்கான மரியாதை உனக்கு கிடைக்க போகுது. அவ்வளவுதானே? ஏன் உன் கழுத்துல மட்டும் ஊரறிய தாலி எரிச்சா என்ன? மாயா அங்கிள், நான் உங்களை அவமானப்படுத்தணும்லாம் சொல்லல. உங்க பொண்டாட்டிய கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. என்ன மாயா சொல்ற? முத்து ஒரு அப்பாவி. எந்த ஒரு பலசாலியும் பலவீனமானவங்க மேல கோபத்தை காமிக்க மாட்டாங்க. முத்து நீ போ. தாலிய கழட்டி கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ. இல்லம்மா. இப்ப நீ கழட்டுறியா இல்ல நானே கழட்டவா?